ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச் ஃபுடி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி. இதை வந்து தக்காளி துவையல்னு சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கிறோன்னா ஆனியன் 1-2 நறுக்கி வச்ச ஒரு ஆனியன் ஃபுல்லாக சேர்த்துருக்குறேன். இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன், 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்குறேன். ஸோ இதையும் நல்லா வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. மூடி போட்டு நல்லா வணக்குங்க. எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் 2 கார மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தில் சேர்த்துக்கோங்க. கடைசி நான் என்ன சேர்த்துருக்கேன்னா புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதில் ஆட் பண்ணால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவை தனியாக திருவி வச்சுக்கோங்க, இல்லை அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம வணக்குனதை ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கும் துவையல் வேணுன்றப்ப நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி பதம்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு போட்டிங்கன்னா சட்னி ரெடி.